எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக் வந்துட்டு, கர்ப்பகால வியாதியும், சர்க்கரை நோயும். பயமா இருக்கு சார். கொஞ்சம் கரெக்ட்டா எடுத்து சொல்லுங்க. சிம்பிளா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்டுக்கிறாங்க. நான் சொல்றேம்மா. கர்ப்ப காலத்தில வந்துட்டு சர்க்கரை வியாதி வந்துட்டு திடீர்னு வரும். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அது பேரு எங்க பாஷையில என்ன சொல்லுவாங்கன்னா, டயபெட்டிஸ் வந்துட்டு இன்டியூஸ்டு பை தி பிரெக்னன்சி. அப்படி இல்லன்னா, பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் அப்படின்னுவாங்க. அது வரும். அது பேர் வந்த பிறகு தான் திடீர்னு அவங்களுக்கு டிலே ஆகும். அபார்ஷன் ஆயிடும். குழந்தை பெருசா பொறக்கும். அப்புறம் குழந்தை செத்து பொறக்கும். ஸோ இந்த மாரி அடிக்கடி ஒரு 2 தடவ வந்துச்சுன்னா, நீங்க உஷாராயிடணும். அந்த டயபெட்டிஸில சுகர் அது பிரெக்னன்ட்டா இருந்தா டயபெட்டிஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். டிலேவா குழந்தை பொறக்கிறது கூட டயபெட்டிஸ் தான். அடிக்கடி அபார்ஷன் ஆகுறதும் டயபெட்டிஸ் தான். குழந்தை வந்து மாறுபட்டு ஐ டிராப்ஸ் ஃபீட்டாலிஸ்னாங்க. அது மாரி பொறக்கிறதும் டயபெட்டிஸ் தான். கடைசியில இப்போ குழந்தை வந்து லாஸ்ட் மினிட்ல சாவறதும் டயபெட்டிஸ் தான். இது மாரி 2 பிரெக்னன்ட் வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க. லேசா டயபெட்டிஸ் இருக்குன்னு நெனச்சுங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு டயபெட்டிஸ பத்தி. இப்போ டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நான் வந்துட்டு ஒரு மு 3 பிரிச்சு வச்சுக்கிறேன். 3 பிரிச்சு வச்சுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெக்னன்சி ஸ்டேஜ். அதாவது நீங்க கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க டயபெட்டிஸான்னு பார்த்துக்கணும். ஏன்னா, உங்க அப்பா, அம்மா வந்து டயபெட்டிஸா இருப்பாங்க. அப்ப இந்த இதில வந்து நீங்க ஸ்கூல் போணும், காலேஜ் போணும், இந்த படிக்கிறதுல டயபெட்டிஸ மறந்திருப்பீங்க. அத பத்தி கவலையே பட மாட்டீங்க. திடீர்னு ஒருத்தர் மாப்பிள பார்க்கணும், கல்யாணம் நிச்சயம் அப்படின்னா தான், இத பத்தி நீங்க யோசிப்பீங்க. அப்பதான் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் டாக்டருங்க பார்த்துட்டு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பயம் தானா வந்துரும். நான் என்ன சொல்றேன்னா, ப்ரீ பிரெக்னன்ட் ஸ்டேஜ்லயே வந்து நீங்க நல்ல டயட்ட சாப்பிட்டு, நல்ல எக்சர்சைஸ் போட்டு, நல்ல எண்ணெய் போட்டு, டெய்லி ஒரு மெட்ஃபார்மின் அது மாத்திரை போட்டா சுகர் கண்ட்ரோல்ல வந்துரும். சுகர் கண்ட்ரோல் வந்துன்னா டெஃபினட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும் நீங்க. கம்ப்ளீட்டா பாடி எப்படி இருக்குன்னு பார்த்து, அத ரெடி பண்ணிக்கணும். இப்ப எப்படி சுகர் ரெடி பண்றீங்களோ, அதே மாரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ல எதனா ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்த நீங்க சரி பண்ணிக்கணும். அது சரி பண்ணாம டயபெட்டிஸ் மட்டும் சரி பண்ண முடியாது. ஸோ கூட்டு முயற்சியா நீங்க ப்ரீ பிரெக்னன்ட் அதாவது கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உங்கள நீங்க தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட்டு மெசேஜ். மாஸ்டர் செக் பண்ணணும். சுகர பார்த்து மெயின்டெயின் பண்ணி, எக்சர்சைஸ் பண்ணி, நல்ல டயட் சாப்பிட்டு, கல்யாணத்துக்கு தயாரா ஒரு ஸ்டேஜ் தான் ப்ரீ பிரெக்னன்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ரைட். இப்போ எப்படியும் தப்பி தவறி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிட்டோன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. டயபெட்டிஸ் வந்துடுச்சா? டயபெட்டிஸ் வரலையா? இல்ல வந்து பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்துடுச்சா? இல்லையா? அப்பா, அம்மாவுக்கு இருக்கிறதுனால அது ஒரு கவலை வந்துரும். அதனால நீங்க போட்டு ஒண்ணும் குழப்பம் டயபெட்டிஸ்னா ஒண்ணும் குழப்பம் வேணாம். அது 2 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு நாங்க சொல்ற டாக்டர போய் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு டயட்டீஷியன பாருங்க. டயட்டுன்னா லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் டயட்ட அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது 3 வேளையும் நல்லா நீங்க சாப்பிடலாம். அத கார்போஹைட்ரேட்டும் சாப்பிடலாம், புரோட்டீனும் சாப்பிடலாம், கொஞ்சோண்டு ஆயிலும் சேர்த்துக்கலாம். அந்த மாரி வந்துட்டு சரிவிகித உணவு குடுப்பாங்க. ஸோ யூ கேன் டேக் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஆல்சோ ஆயில். அவங்க வந்துட்டு சரிவிகித உணவு கரெக்ட் பண்ணிட்டு, ஸ்டடி பண்ணி குடுப்பாங்க. அது மாரி அந்த டாக்டர பார்த்தீங்கனாலே, தானா வந்துட்டு அதெல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாயிடும்னா, காலையில எர்லியரா எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ இன்சுலின் சுரக்கும். அது சரியாயிடும். 2வது வந்து நடக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இன்சுலின் சுரக்கும். சரியாயிடும். நீங்க படுக்கும்போது நல்ல எண்ணங்கள மைண்ட்ல ரைட் பண்ணா, அப்போ இன்சுலின் சுரக்கும். சரியாயிடும். உங்க டயட்ல கண்ட்ரோல் டயட்ஸ் வந்து அதில இன்சுலின் சுரக்கும். அதில சரியாயிடும். அதனால பயம் மட்டும் இருக்கக்கூடாது டயபெட்டிஸ்ன்னா. ஓகேவா? இது வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா நீங்க முதல் கட்டம் நேரா போயிட்டு வந்துட்டு டயட்டீஷியன் பார்த்துட்டீங்க. அப்புறம் அப்படியே திரும்பி ஒரு கைனகாலஜிஸ்ட்ட பாருங்க. ஒரு கைனகால் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து, குழந்தை ஃபீட்டல் மெச்சூரிட்டி குழந்தை கரெக்ட்டா இருக்குதா? கை கரெக்ட்டா இருக்குதா? கால் கரெக்ட்டா இருக்குதா? வயிறு கரெக்ட்டா இருக்குதா? மூளை கரெக்ட்டா இருக்குதா? ஹார்ட் துடிக்குதா? குழந்தை வெயிட் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியஸா பார்த்துன்னு வந்து அவங்களும் உங்களுக்கு ஓகே குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு டயட்டீஷியன் ஓகே குடுத்துட்டாங்க. அப்புறம் கைனகாலஜிஸ்ட்டும் வந்துட்டு ஓகே குடுத்துருவாங்க. அத முடிச்சிட்ட பிறகு நேரா வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட்ட பாருங்க. நாளமில்லா சுரப்பி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பிளட் செக்கப் பார்த்துட்டு,
எவ்வளோ நீங்கள் இன்சுலின் இருக்கணும். ஸ்டார்ட்டிங்லேயே போனால் வந்துட்டு 6 to 12 யூனிட் தான் இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இங்கே லேட் ஆக ஆக உங்களுக்கு தான் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால் நீங்கள் ஸ்டார்ட்டிங்லேருந்தே ப்ரெக்னென்ட்டில் போய் அவங்கள பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு 6 யூனிட்டு, நைட்டு ஒரு 12 யூனிட்டு மொத்தத்துக்கு போடுற மாதிரி இருக்கும். போட்டால் அந்த குழந்தைக்கு இன்சுலின் உள்ளே போயிட்டு குழந்தை எந்த வித கன்ஜென்டல் அனாமலிஸ் வராமல் குழந்தை நார்மலாக பிறக்கும். பெரிய குழந்தெல்லாம் வராது. அப்படியே கொஞ்ச நேரம் திரும்பின உடனேயும் சோனாலஜிஸ்ட்டை பாருங்கள். சோனாலஜிஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு கன்ஜென்டல் அனாமலி சோனாலஜின்னு வருது. அந்த டயபெட்டில் எதனா கன்ஜென்டல் அனாமலி இருக்குதுன்னு அவங்க பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவாங்க. கடைசியாக வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் போங்க. அவர் சொல்லுவார், குழந்தைக்கு வந்துட்டு எர்லியரே வச்சுங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுங்க, இங்கே சிசன் பண்ண வேண்டியிருக்கும், இப்போ நார்மலாக பிறக்க வேண்டியிருக்கும், பிறந்தோடனே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 5 பேரையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு நார்மல் குழந்தை பிறந்துடும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவும் பிரச்சனை இல்லை. மாத்திரை மருந்தெல்லாம் இல்லை டயபெட்டிஸ்க்கு. நல்லா தெரிஞ்சுங்க. மாத்திரை மருந்தெல்லாம் இல்லை. பெரிய உலக அதிசயம் நடக்க போகிறதில்ல. ஒரு எண்டோக்ரைனில் தான் மெயின்னு, இந்த கைனகாலஜிஸ்ட் மெயின். அவங்க போயிட்டு எவ்வளோ யூனிட் போடுறாங்கன்னு இன்சுலின் போட போட குழந்தை வந்து கரெக்டாக பிரெயின் வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியும் நான் சொல்ல மாதிரி ஊனம் இல்லாத குழந்தைய நார்மலாக பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் டெலிவரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ டயபெட்டிக் இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா, இது 6 மாதத்துக்கு இருக்கும். அந்த 6 மாதம் வரைக்கும் வந்துட்டு டயபெட்டாலஜை பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மாத்திரையோ இன்சுலின் போட்டு குறைச்சிங்க. அப்புறம் அது நார்மல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல குழந்தை பெக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எங்கள் அப்பா எனக்கு வரலாம், டயபெட்டிஸு போய் இவங்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நினைக்கணும், இதுதான் மெயின் முக்கியம். காலையில் அதிகாலையில் விழுந்து இருக்கணும். ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். 5 மணிக்கு எழுந்தும் போதே உங்களுக்கு வேண்டிய இன்சுலின் சுரந்துடும். நீங்கள் எழுத தான் பாருங்களேன். 5 மணிக்கு டான்னு எழுந்துடும். அப்புறம் வீட்டு வேலைகளை பெருக்கிறது, போடுறது, பாத்ரூம் கழுவுறது, டாய்லெட்டு கழுவுறது, இப்படினாலே இன்சுலின் சுரக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அப்படி இல்லை, பெருக்க முடியலன்னா நேராக ஒரு எக்ஸசைஸ் போங்க. எக்ஸசைஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக் இன்சுலின்ஸ் வந்து அதுக்கு தேவையானது. அங்கேருந்து வரீங்க, அப்போ நல்ல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஒரு டிஃபனை சாப்பிட்டீங்கன்னா அதில் இன்சுலின் பிறந்துடும். அப்புறம் போகும்போது கரெக்டாக ஒரு மாத்திரையை போட்டுவிடு, நான் நார்மலாக ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சாலும் இன்சுலின்ஸ் வந்து நார்மல் ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ணலை, மண்ணு மாதிரி இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகாது, டிலே ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அபார்ஷன் ஆகிடும். ஸோ அடிக்கடி அபார்ஷன் வந்தால் உஷாராகிடுங்க. 2வது 3 மந்தில் வந்து கன்ஜென்டல் அனாமலிஸ்னால் குழந்தை கை, கால், வயிறு, வாய், மூளை எல்லாம் மாறிடும். அது பேர் ஹைட்ராப்ஸ் ஃபிட்டாலிஸ்னுவாங்க. சர்க்கரை வியாதினால வருது. அது செகண்ட் ட்ரைம்ஸ்டரில். 3வது ட்ரைம்ஸ்டரில் வந்துட்டு விட்டிங்கன்னா குழந்தை நல்லா இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய குழந்தைய பிறந்துடும். ஒரு 2.5 பிறக்கணும்னா அந்த குழந்தை 3.4, 4 கிலோ வரைக்கும் பிறந்த பிறகு கடைசி டெலிவரி நேரத்தில் இடிடி வர்றத குழந்தை செத்துரும். இல்லை சிசேரியன் பண்ணி தூக்கும் போதே செத்துரும். அந்த அவல நிலைலாம் ஏன் எதுக்கு? சீக்கிரமாக எழுந்துருங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வீட்டு வேலை செய்யுங்க, மனசு நிம்மதியாக வச்சுங்க. டயபெட்டிஸ் உங்கள் அப்பா அம்மா தானே ஒரு எண்டோக்ரைனிஸ் பேப்பரு மாத்திரை சாப்பிடுங்க. அப்புறம் கைனகாலஜிஸ்ட் பாருங்கள், டயட்டீஷியன் பாருங்கள், சோனாலஜிஸ்ட்டை பாருங்கள், பீடியாட்ரிஷியன் பாருங்கள். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். இது ஒன்றும் இப்போ டெலிவரினா டயபெட்டிஸ்னால் கூட என்கிட்ட பேஷண்ட் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 7 குழந்தை பெற்றுக்குது. அந்த பொம்பளை டயபெட்டிஸ் தான். ஒன்றுமே இல்லை, மாத்திரை போட்டுனே பண்ணுக்குது. சில பேர் இன்சுலின் வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ் பண்ணதான் தான் போடணும். பட் அப்படியே டயபெட்டிஸ் வந்தாலும் மாத்திரை மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி இன்சுலின் தான். இன்சுலின் சிம்பிளாக போட்டு வாக்கிங் போனால் அந்த இன்சுலின் அளவு கம்மியாகிடும். நீங்கள் வந்து 5 to 10 யூனிட் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்தீங்கன்னா லெவல் கம்மியாகிடும். எக்ஸசைஸ் பண்ணால் லெவல் கம்மியாகிடும். நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா லெவல் கம்மியாகாமல் அழகான ஆம்பளை குழந்தை நீங்கள் பெற்று எடுப்பீங்க. நன்றி, வணக்கம்.